ஹலோ ஃபுடீஸ். இந்த வீடியோவில் நம்ம மெட்ராஸ்க்கே ஃபேமஸான வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 கப்பு கடலைப்பருப்பை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு அதில் 4 காஞ்ச மிளகா 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி அதை ஆவி கட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்குறப்பவே 2 பச்சை மிளகாயை கீறி 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு அதிலே வறுத்துங்க. வெங்காயம் வதங்கினதும் 4 பெரிய சைஸ் தக்காளி அதில் போட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டு வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச மாவை ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப உதுத்திங்கன்னா ரொம்ப பேஸ்ட் ஆகிடும். தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நல்லா வதங்கினதும் அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்ததும் நம்ம உதுத்து வச்சுருக்கிற மாவை அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துருங்க. கடல் மாவுங்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்கும், சீக்கிரமாக கெட்டியாயிடும். தண்ணியும் கொஞ்சம் தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் கம்மன்னு உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் வடகறி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. ஃபைனலாக ஒரு கொத்தமல்லியை அப்படியே நறுக்கி போட்டு அதை சுட சுட நல்லா சர்வ் பண்ணுங்கள். மொறுன்னு நெய்யை விட்டு தோசையை வார்த்து இந்த வடகறியை தொட்டு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு நான் சொல்லலைங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சில பேர் வடையை பொரிச்சு போட்டு பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஆவி கட்டி பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியும் கூட, கம்மி ஆயிலும் கூட, டயட் இருக்கிறவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.